அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு தாரை வார்ப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு. முழுமையாக தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் விளக்கம். அரசு பள்ளிகளை தத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை. பொய்யான தகவலுக்கு விளக்கம் கொடுத்தே சோர்வாகிவிட்டதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அரசு பள்ளிகளை தத்தெடுப்பது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னதாகவே விளக்கம் அளித்திருக்கலாம். பத்திரிகை வாயிலாக வந்த தகவலின் அடிப்படையிலேயே இவ்விவகாரம் குறித்து பேசியதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விளக்கம். பள்ளிக்கல்வித்துறையின் அறிக்கையில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் மீண்டும் சர்ச்சை. எது உண்மை? அமைச்சர் அன்பில் மகேஷின் விளக்கமா அல்லது அறிக்கையா? கல்வியாளர்கள் கேள்வி. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 500 அரசு பள்ளிகள் தத்தெடுத்த விவகாரம் உறுதியாகியுள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். அரசு செய்ய வேண்டிய வேலையை தனியார் நிறுவனங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசு மத்திய அரசுடன் ஒத்துப்போக வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற சந்தேகம் இருப்பதால் நேர்மையான விசாரணை தேவை என கூறிய திருமாவளவன். திருமாவின் பேட்டியை சுட்டிக்காட்டி அதிமுக ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவு. வன்கொடுமை விவகாரத்தில் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேசி மக்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாற்ற நினைக்கிறார். அதிமுக கை நழுவி விடுமோ என்ற அச்சத்தில் இழந்த செல்வாக்கை மீட்க மட்டமான அரசியல் செய்வதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மதுரையிலிருந்து நாளை திட்டமிட்டபடி மகளிர் பேரணி நடைபெறும். காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் அண்ணாமலை திட்டவட்டம். கைது செய்ய முனைப்பு காட்டும் காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதில் முனைப்பு காட்டியிருந்தால் வன்கொடுமை சம்பவங்கள் குறைந்திருக்கும். பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட சௌமியா அன்புமணி குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரின் வாட்ஸ்அப் மெசேஜ் மற்றும் கால் ஹிஸ்டரிகளை ஆய்வு செய்யும் சிறப்பு புலனாய்வு குழு. யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் ஆய்வு. பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயரும். சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசு ஊழியர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2023-24 ஆண்டுக்கான சி மற்றும் டி பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்க உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். அதிமுக உறுப்பினர் அல்லாத ஒருவர் கட்சி சின்னம் தொடர்பாக வழக்கு தொடுக்க முகாந்திரம் இல்லை. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. ஆண்ட பரம்பரை என பேசியது குறித்த வீடியோ எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன் பேசிய வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஏன் என தெரியவில்லை.
அமைச்சர் மூர்த்தி விளக்கம். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மாற்றம் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். தமிழ்நாடு எல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய ரிசார்ட் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. ராஜபாளையம் அருகே காவலர் மனைவியிடம் பட்டப்பகலில் செயின் பறிப்பு. கடைக்குள் புகுந்து துணிகர செயலில் ஈடுபட்ட கொள்ளையனின் சிசிடிவி காட்சி வெளியீடு. கோவை காந்திபுரத்தில் உள்ள பிரபல பிரியாணி கடை பிரியாணியில் பூச்சி இருந்ததாக வீடியோ வெளியான விவகாரம். வீடியோ எடுத்த நபர் அவராகவே பூச்சியை போட்டு நாடகமாடுவதாக கடை தரப்பினர் பதில் வீடியோ வெளியீடு. தமிழ்நாட்டில் வருகிற 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் பனிமூட்டம் நிலவும் எனவும் தகவல். நீலகிரி, கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனி நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு 5000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக அதிகரிப்பு. தேவைக்கேற்ற நீர் திறப்பை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தகவல். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கும் விருதை அறிவித்தது மத்திய அரசு. ஹாக்கி வீரர் ஹர்மன்பிரீத் சிங், பாரா தடகள வீரர் பிரவீன்குமாருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிப்பு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 வரும் 17ஆம் தேதி விருதுகளை வழங்குகிறார். சாதனைகளை அங்கீகரித்து விருது அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றி. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு. தமிழ்நாட்டின் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவனுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. பாரா பேட்மிண்டன் பிரிவில் ஆற்றிய பங்குக்கு அங்கீகாரம். எம்எஸ்பி கோரிக்கைகளை வலியுறுத்தி சாகுமுறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள பஞ்சாப் விவசாயி ஜக்ஜீத் சிங் 6ஆம் தேதிக்குள் மருத்துவ உதவிக்கான இணக்க பத்திரம் தாக்கல் செய்ய பஞ்சாப் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு விருந்தளித்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ். கிரிபிலிடி இல்லத்தில் உபசரித்து மகிழ்ந்த காட்சிகள் வெளியீடு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக நியமனம். ரோஹித் சர்மா விலகிய நிலையில் சுப்மன் கில் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடித்த திரு மாணிக்கம் படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. உண்மை சம்பவத்தை கொண்டு எடுக்கப்பட்ட அருமையான படைப்பு என புகழார். விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் அதிதி நடிப்பில் உருவான நேசிப்பாயா படம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகிறது. சங்கர் இயக்கத்தில் ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா நடித்த கேம் சேஞ்சர் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரல்.